friends, welcome to Weekend Home Cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து அதிகமாகிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை சாப்பிடலாம். சோ எல்லாரும் கண்டிப்பா இந்த முருங்கைக்கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கிறது நல்லது. சோ இதை எப்படி வந்து கசப்புலாம் சில பேர் வந்து கசப்பா இருக்கு அப்படினு சொல்லிட்டு முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டீங்க. சோ இது மாதிரி செஞ்சீங்க அப்படினா கண்டிப்பா முருங்கைக்கீரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவை என்ன அப்படினா அரிசி எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அடுத்து மணத்துக்காக வந்து கொஞ்சம் மிளகு, ஜீரகம், உளுந்து அதெல்லாம் லைட்டா வறுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நமக்கு தேவையான அளவு பட்டை மிளகாய் நான் வந்து 5 பட்டை மிளகாய் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அது தகுந்த மாதிரி நீங்க வந்து பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சோ சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்துர்க்கோம். சரி வாங்க முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டுற எண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ அது மாதிரி எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எண்ணெய் நல்லா காஞ்சி இப்படி கை வச்சு பார்த்தா நல்லா அந்த சூடு வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் கடுகை போடுங்க. கடுகு வந்து எப்போதுமே சிம்மில் வச்சு போடுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் தெரிச்சு இதாகிடும். ஸோ தேவையான அளவு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போடுறோம். அடுத்தது இந்த வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது இன்னும் நல்லா சீக்கிரமே வதங்கிடும். ஸோ லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஏன்னா நம்ம கீரைக்கு சால்ட்டு போடுவோம். நல்லா வெங்காயம் வந்து வதங்கி அந்த ப்ரௌன் கலரில் வரணும் தனித்தனியாக. ஸோ இப்போ வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா வதங்கி ஒரு இதாக வருது. இப்போ வந்து நல்லா கீரையை வந்து நம்ம உரிய அலசி வச்சுருக்கோம். நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அந்த கீரையை எடுத்து அப்படியே இதில் போட்டுருங்க. இவ்வளோ கீரை இருக்க மாதிரி தான் இருக்கும். வதங்கினா கீரை வந்து ரொம்ப கம்மியாயிடும். அது வதங்கி வந்து அப்படியே சுருங்கிடும் கீரை. இது மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. பாருங்க அந்த எண்ணெயிலே வந்து கீரை நல்லா சுருண்டு வருது. நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கீரை வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து எண்ணெயிலே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குவோம். கீரைக்கு வந்து எப்போதுமே ஃபஸ்ட்டு சால்ட்டு போடாதீங்க. ஏன்னா வெந்ததுக்கப்புறம் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா சால்ட்டு போடுங்க. அப்போ தான் அந்த இது வந்து நல்லா இறங்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு எண்ணெயிலே. இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி, ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க, ரொம்ப சுருங்கிடும். லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அது மாதிரி இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ். அந்த கீரை அப்படியே வெந்து வந்துடும். மசாலா ரெடி பண்ணதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மூடியாச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெந்திருக்கிறத எடுத்து நம்ம போக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்குவோம். அதே மாதிரி ஆறுன உடனே அரைங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
டாடா. ஓகே, இப்போ வந்து அந்த மசாலாவெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் ரொம்பவும் குறைன்னு அரைக்காமல் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சு இந்த பூண்டை வந்து நல்லா லைட்டாக நச்சுக்கோங்க. நச்சு போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பூண்டை வந்து நச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கீரை நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. சில பேர் வந்து இது மாதிரி அந்த மசாலா போடாமல் இப்படியே செய்வீங்க. அதுதான் கசப்பாக இருக்கும், குழந்தைங்களாம் சாப்பிடாதுங்க. ஸோ இது மாதிரி இந்த மசாலா ரெடி பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா, இந்த பொடி ரெடி பண்ணி போட்டோம்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மசாலாவோட ஸ்மெல்லே வந்து அவங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம மசாலாவை வந்து அதில் போட்டுடலாம். இப்போ மசாலாவை போட்டு இது மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த ஃப்ளேவரே எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மொறுன்னு இருக்கும். ஸ்மெல்லும் வந்து நல்லா நமக்கு வரும். பேர் மசாலா நிறையா போட்டால் பிடிக்கும், சில பேர் கம்மியாக போட்டால் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நச்சு வச்சுருக்க பூண்டை வந்து நம்ம அதில் போட்டுருவோம் ஸ்மெல்லுக்காக. மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால காரம் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாப்பொடி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு சிம்மில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து வெந்து கீரையும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த பொடியோட. ஸோ இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஸ்மெல்லே நல்லா வருது. ஸோ டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீரை. வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ எடுத்து பிளேட்டில் நம்ம சாப்பிட்றதுக்காக சர்வ் பண்ண எடுத்து வச்சிடலாம். ஸோ நீங்கள் அப்படியே இதில் வந்து சாதத்துக்கு கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழம்பு கூட தேவையில்லை, வெறும் சாதத்தோடவே நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இதோட லைட்டாக நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறோம். ஹாப்பி வீக்கெண்ட். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வீக்கெண்டை. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.